This episode is brought to you by LifeLock. It's Cybersecurity Awareness Month, and LifeLock has tips to protect your identity. Use strong passwords, set up multi-factor authentication, report phishing, and update the software on your devices. And for comprehensive identity protection, let LifeLock alert you to suspicious uses of your personal information. LifeLock also fixes identity theft, guaranteed or your money back. Stay smart, safe, and protected with a 30-day free trial at lifelock.com/podcast. Terms apply. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். மிஸ் ஜெயஸ்ரீ பிரபாகரன், என்ன நடந்தது? சுபங்ல என்னோட வீட்டுல இருக்கும் போது நடந்துச்சு. ஆக்சுவலி இந்த கதை எப்படி ஆரம்பிச்சுன்னா, நான் டெலிவரி சர்வீஸ் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு ஆர்டர் கிடைச்சி, அது பூச்சோங்ல சம்வேர் பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி நான் எங்கன்னு பார்க்கல, லொகேஷன் நான் பார்க்கல. யூஸ்வலி எனக்கு கேரள ஏரியால இவன் தான் நாங்க தான் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ இடம்லாம் தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், வேஸ்ட் தான் போயிட்டேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அது பிக்கப் மட்டும் பூச்சோங்னு பார்த்தாலே ஓகே நம்ம வீட்டுக்கு நியர்பை இருக்கேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆர்டர் அக்செப்ட் பண்ணி நான் போய் சேர்ற இடம் எங்கன்னு அதுக்கப்புறமா தான் நோட்டீஸ் பண்றேன். தெல்லு பங்கிலிமாகார போட்டிருந்துச்சு. சோ அந்த டைம் ஆல்ரெடி ஒரு 10 சம்திங் இருக்கும் நினைக்கிறேன் ராத்திரி. எனக்கு அந்த இடமும் தெரியாது, அந்த லொகேஷன் எங்க இருக்கு தெரியல, நான் போனது இல்ல. அப்படி ஒரு பேரையும் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். சோ அந்த ஏரியாவுக்கு போறதுக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுமே. ஆமா, இன்னொன்னு அது பாதி ஒரு காடு பாதை மாதிரி போகும்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த பேரு எனக்கு தெரியாது இல்ல. நான் போயிட்டேன். போய் பூச்சவங்களை ஒரு மஸ்ஜித்ல இருந்து பிஸ்கட் எல்லாம் எடுத்துட்டு அங்க அந்த கம்பவுண்டுக்குள்ள போயிட்டு டெலிவரி பண்ணோம். சோ மஸ்ஜித்ல போய் எடுக்கும் போது அவங்க என்ன கேட்டாங்க, நீ ஓகே உனக்கு இத்தனை மணிக்கு செய்யற, அதுவும் இவ்வளவு தூரம் போனோம் ஓகே அப்படிலாம் கேட்டப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆகுது ஏதோ ஒரு தூரமான இடம் போல அப்படின்னு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. சோ நான் சொன்னேன் அதான் அது பெரிய மிஸ்டேக் நான் பண்ணுது. அப்புறம் நான் சொன்னேன் இல்ல இதை என்னோட லாஸ்ட் ஆர்டர் இது முடிஞ்ச வீட்டுக்கு போயிருவேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வேற எக்ஸ்ட்ரா டிப்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. ஏன் இவ்வளவு பண்றாங்கன்னு ஒரு கேள்வியோட தான் போனேன். அதுக்கப்புறம் போய் 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 அந்த ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே. ஆக்சுவலி எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆனிச்சு. ஆனா ஒரு சைட் யோசிச்சேன், இவ்வளவு பண்றாங்கன்னா இது கொஞ்சம் டேஞ்சரான இடம் போலன்னு தோணுச்சு. ஆனா நம்மளுக்கு தெரியாது, சரி போய் பார்ப்போம்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். போய் 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 ஒரு காடு பாதை வந்துருச்சு. லெஃப்ட் ரைட்டு ஃபுல்லா கிளாப்பஸ் ஆகிட்டு, நடுவுல ஒரே ஒரு ஒத்த பாதை மட்டும் இருக்கு. லைட் இல்ல, ஒன்னும் இல்ல, அது ரோடு கூட இல்ல, அது ஒரு மண்ணு பாதை தான். சுத்தி காடு இல்ல, லெஃப்ட் ரைட் ஃபுல்லா கிளாப்பஸ் ஆகிட்டு. நான் நார்மலா வெளிச்சமா இருக்கிற ஹைவேல போனாலே நான் பயப்படுவேன். எப்படின்னா சும்மாவே அந்த நடுவில் உள்ள கண்ணாடியை பார்த்து பின்னாடி சீட்ல ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் உட்காந்து இருக்கா அப்படின்னு நான் சும்மாவே பாக்குற ஆளு. நான் இமேஜின் பண்ணுவேன் ரொம்ப. சோ சும்மாவே இமேஜின் பண்ணுவேன். இந்த இடம் வேற பயங்கரமா இருந்துச்சு. சோ போயிட்டே இருக்கும்போது ஓகே லைன் இல்ல. அப்புறம் யாருக்காச்சும் கால் பண்ணி பேசணும் பார்த்தா சுத்தமா போவே இல்லை, காலே போல. ஓகே போச்சு அவ்வளவுதான் நம்பன்னு சொல்லி பயத்துல நான் மேக்சிமமா வேகமா போக பாக்குறேன். ஆனா ஃபுல்லா குழி மண்ணு பார்த்து என்னால வேகமா போக முடியல. நீங்க போறது பைக்லயா இல்ல கார்லயா? கார்ல என்னோட கார்ல போயிட்டு இருக்கேன். ஓகே, அப்ப எனக்கு போயிட்டே இருக்கும்போது பாதியில எங்க அக்கா கிட்ட இருந்து கால் வந்துச்சு. வீட்டுல இருந்து கால் பண்ணி எங்க இருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் டெலிவரி பண்ண போயிட்டு இருக்கேன், லாஸ்ட் ஆர்டர் தான், இது முடிச்சுட்டு வந்துருவேன். ஏன் என்னாச்சுன்னு கேட்டேன். இல்ல இங்க ஒண்ணு நடந்துச்சு, பரவாயில்ல நீ வீட்டுக்கு வர நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க. நான் யோசிச்சேன் இன்னும் சம்பவம் ஆயிடுச்சோ. ஏன்னா அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஆக்சுவலி சுபாங்ல இருக்கு, எங்க வீட்டுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எப்படின்னா அது நடக்கிற சத்து கேட்கும், ஆனா எட்டி பார்த்தா நான் தங்கச்சின்னு நினைப்போம், தங்கச்சி தூங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவம் எல்லாம் நடந்துச்சு. சோ அந்த சின்ன சின்ன சம்பவம் தான் ரொம்ப பெருசா நடந்துருச்சோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆர்டர் கொடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு போய் கொடுத்துட்டேன். எப்படி இருந்துச்சுனாக்கா கம்பவுண்ட் வீடுலாம் இருந்துச்சு. ஃபுல்லா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வீட்டுல யாருமே அந்த ஏரியாலே ஒரு மனுஷன் கூட நான் வெளியே பார்க்கல. ஆனா போயிட்டேன். போகும்போது நான் இமேஜின் தான் பண்ணேன், பயந்தேனே தவிர மற்றபடி ஒன்னும் நடக்கல, அந்த இடத்துல நடக்கல. ஆனா அதுக்கப்புறம் நடந்துச்சு. ஸோ நான் போய் கொடுத்துட்டு அவரும் கேட்டாரு, நீ ஓகே பரவாயில்ல ராஜினா இருக்க, இத்தனை மணிக்கும் செய்யற அப்படிலாம் சொல்லி ரொம்ப பாராட்டினாரு. நானும் ஓகே தேங்க்யூன்னு சொல்லி பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துட்டு வெளியே ஆயிட்டேன். வெளியே ஆகும்போது அங்க என்னமோ நடந்துச்சு, எங்க அக்கா சொன்னது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ இன்னும் பயம் டபுள் ஆவாவ காடி நல்ல மேக்சிமமா எண்ணெய் திக்கான் பண்ணி வந்துட்டேன். வெளியே வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா கதவு தட்டினேன். எங்க அக்கா கதவு திறந்தாங்க. மூஞ்சி பேய் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் பார்த்துட்டு ஓகே என்னமோ நடந்திருக்கு, ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்டப்ப எங்க அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க டெலிவரி பண்ண போயிட்டு இருந்தேன்ல, அவங்க கால் பண்ண டைம்ல நான் அந்த பாதி வேல இருக்கேன், அந்த கிளப்பஸ் வீட்டு நடுவில் இருக்கேன். ஸோ அந்த கால் பண்ண டைம்ல எங்க அக்கா என்ன பண்ணிருக்காங்க, ஹால்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஹால்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்டு இருக்கு. அந்த ஹால் எப்படி இருக்கும், எனக்கு கரெக்டா வாசல் கதவு முன்னிக்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. ஹால் சின்னதுதான், ஸோ கதவு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ யாரோ நடந்து வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இவங்க என்ன நினைச்சாங்க, நான் தான் வேலை முடிஞ்சு வரேன் போலன்னு நினைச்சாங்க.
அதுக்கப்புறம் ஆக்சுவலி கீதா எனக்கும் எங்க அக்காக்கும் ஒரு தனி வே இருக்கு பேசுறது. எப்படின்னா நான் இப்போ உங்களை வாங்க போங்க சொல்றேன்ல, நாங்க அப்படி பேசிக்க மாட்டோம். வர சொல்லு போ சொல்லு அப்படின்னு பேசிக்குவோம். அது எங்களோட ஒரு தனி வே. எப்படின்னா நாங்க யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனா இப்ப நீங்க இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், வர சொல்லு போய் சாப்பிடலாம் அப்படின்னு யார்ட்டையும் சொல்ற மாதிரி சொல்லுவோம். அது நாங்க எங்களோட தனி வேல. அப்ப அந்த வேல யாரோ வந்து வாசல்ல வந்து கதவு திறக்க சொல்லு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க, என்ன மாதிரியே என் குரல்ல. ஓகே, கதவு திறக்காம எங்க அக்கா என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்காக வந்து வேண்மணிக்கு தெரியாம சாப்பிட்டு இருந்திருக்காங்க. சோ நான் ஒரு ஃபியூ டைம்ஸ் கூப்பிட்டுருக்கேன், கவு திறக்க சொல்லு கவு திறக்க சொல்லுன்னு கூப்பிட்டுருக்கேன், ரொம்ப டயர்டான வாய்ஸ்ல. அப்பதான் நான் வேலை முடிஞ்சு வந்த மாதிரி வந்தா எப்படி கூப்பிடுவோம் நார்மலா அந்த மாதிரி கூப்பிட்டுருக்கேன். அப்புறம் அக்கா வந்து திறக்காம தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் சேர்ந்து ஹலோ சொல்லுங்கப்பா, இப்பதான் வேலை வந்தேன் வீட்டுக்கு வந்தேன் அந்த மாதிரி அப்பாட்ட போன்ல பேசுற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ இதை அப்பயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்க அக்கா. ஓகே போன் பேசுது, அடுத்து திறக்க ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு போய் மங்கெல்லாம் வச்சு கையெல்லாம் கழுவிட்டு வந்துட்டு தான் ரியலைஸ் பண்றாங்க, இப்பதானே போன் பேசிருந்துச்சு இன்னுமா கதவு திறக்கல அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா நான் வெளியே இல்லை. அப்பதான் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. நான் வந்து செல்லோ பக்லி பகாராங்கள அங்க போயிட்டு இருக்கேன் காடியில. வாசல்ல நின்னது யாரு, வந்து கூப்பிட்டது யாரு தெரியல. அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.